ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். 16வது ஸ்லோகத்தை விஸ்தாரமா பார்த்தோம். அடுத்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், அவிநாஷி து தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்துமர்ஹதி. போன ஸ்லோகத்துல பகவான் சொன்னார், எது இருக்கோ அந்த வஸ்து தான் இருக்கு, அது சாஸ்வதமா அப்படியே தான் இருக்கு. எது இல்லையோ அதுக்கு வாஸ்தவத்துல இருப்பே கிடையாது, ஆனா இருக்கிற மாதிரி தோன்றி மறைகிறது. இப்போ அந்த சத்வஸ்துவை பத்தி இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு கிளியரா புரியறதுக்காக விளக்கி சொல்றார். அந்த அவிநாஷி, அந்த விநாசமே ஏற்பட முடியாத அந்த சர்வவியாபியா இருக்கிற வஸ்து, அதுதான் ஆத்ம சைத்தன்யம். அதோட விநாசத்தை யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு பகவான் நிச்சயமா சொல்றார். எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற அந்த தத்துவம் அது அழிவு அப்படின்றத தாண்டினது. ஏன்னா அது சத்வஸ்து. இந்த அழிவற்ற வஸ்துவை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்னு பகவான் நிச்சயமா சொல்றார். இதுல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பதம் போடுறார், தத் வித்தி. இதை தெரிஞ்சுக்கோ நீ. ஏன்னா நம்மளுக்கு இந்த பண்ணறதுலயே நம்ம மனசு போய் 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 எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணறதுன்னே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஒரு மகான் ஒரு ரொம்ப அழகான கதை சொன்னார். அவர் பிரம்மச்சாரியா இருந்தப்போ நடந்த கதை. ஒரு சுவாமி வந்து ராமகிருஷ்ணா மட்டத்துல நடந்தது இது. ஒரு சுவாமிகள் உட்காந்து வேதாந்த பாட்டம் எடுக்கிறேன்னு வந்து உட்காந்துட்டு இருக்கார். உட்கார்ந்த அப்புறம் எல்லா பிரம்மச்சாரிகளும் வந்து உட்காந்தாச்சு. திடீர்னு உங்க வெளியில எதையோ காட்டிட்டு அந்த புல்லு பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்றார். எல்லாரும் வெளியில பாக்குறா, கார்டன் இருக்கு, கார்டன்ல புல்லு பச்சையா தான் இருக்கு. இதே இவர் ஏதோ புது விஷயத்த சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இங்க வேதாந்த பாட்டத்துக்கு வந்து இவர் பாட்டுக்கு புல்லு பச்சையா இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை சொல்லிட்டு மௌனமாயிட்டார். திருப்பி வெளியில காட்டிட்டு இந்த புல்லு பச்சையா இருக்கு அப்படின்னு சொல்றார். இவெல்லாம் திரு திரு திருன்னு முழிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா. அப்புறம் அங்க இருக்கிற ஒரு பிரம்மச்சாரியை கூப்பிட்டு, எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துன்னு வா போன்னு சொன்ன உடனே அவன் ஏந்திருக்கிறான். அப்போ இந்த சுவாமிகள் சொல்றார், பாருங்க இதுதான் பிரச்சனை. சத்தியத்தை ஒருத்தருக்கு சொன்னா அவளுக்கு அதை வச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா இந்த பண்ணறதுலயே நம்ம குறியா இருக்கிறதுனால நம்மளுக்கு சத்தியத்தை அப்படியே உணர்ந்து பேசாம இருக்கிறதுக்கு தெரியல. ஆனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா நம்மளுக்கு சட்டுன்னு அதை பண்ண தெரியுது. ரமண பகவான் ஒரு கதை சொல்லும். தமிழ்நாட்டிலேருந்து 2 பிரம்மச்சாரிகள் காஷிக்கு படிக்க போனா, அதுல ஒரு பையன் ஏதோ ஒரு விபத்துல இறந்து போயிட்டான். இன்னொரு பையன் அந்த பாடசாலையில போய் படிச்சு, அந்த படிச்ச பாடசாலையிலேயே வாத்தியாராயி, கல்யாணமாயி, குழந்தையெல்லாம் பொறந்து சௌக்கியமா இருக்கான். இப்போ காஷிலேருந்து அவ ஊருக்கு போறவா யாரோ யாத்ரிகள் கிட்ட இவன் சொல்லி அனுப்புறான். இந்த மாதிரி என்னோட பேர் இது, என்னோட ஆம் இந்த இடத்துல இருக்கு. இது என்னோட ஃப்ரெண்டு, அவனோட பேரு, அவனோட ஆம் இந்த இடத்துல இருக்கு. என்னோட அப்பா அம்மாட்ட போய் நான் இங்க அத்தியனத்தை முடிச்சு அங்கே வாத்தியாராயி கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லு. என்னோட நண்பனோட அப்பா அம்மாட்ட போய் அவன் ஒரு விபத்துல இறந்து போயிட்டான் அப்படின்றதையும் போய் சொல்லுங்கன்னு யாரோ யாத்ரிகள்கிட்ட சொல்லி வச்சிருக்கான். இந்த யாத்ரிகள் என்ன பண்ணா, காஷிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் வரணும் இல்லையா, இதுல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். எந்த ஆத்துல போய் புள்ள நல்ல சௌக்கியமா இருக்கான்னு சொல்லணுமோ அந்த ஆத்துல போய் புள்ள இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டான். எந்த ஆத்துல போய் புள்ள இறந்து போயிட்டான்னு சொல்லணுமோ அங்க போய் உங்க புள்ள சௌக்கியமா இருக்கான்னு போய் சொல்லிட்டு வந்துட்டான். இப்போ எங்க கொண்டாட்டம் நடக்கணுமோ அங்க தலையில அடிச்சுன்னு அழுதுன்னு இருக்கா. எங்க அழுக சத்தம் கேட்கணுமோ அவ ஊரையே கூப்பிட்டு விருந்து போட்டுன்னு இருக்கா. அப்போ வாழ்க்கையில நடக்கிறதுக்கும் நம்மளோட எமோஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது பாட்டுக்கு என்னவோ நடந்திருக்கு. நம்மளோட பாவங்கள், நம்மளோட பாவனா லோகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த கதையை கேட்டப்போவே எனக்கு தோணித்து, இந்த ஒரு கதையை வச்சே நம்ம இந்த 4 மார்க்கங்களையும் பார்க்கலாம். பக்தி, கர்மா, ராஜயோகம், ஞானம். இப்போ அந்த அம்மா, ஒரு அம்மா பரம துக்கத்துல இருக்கா. தன்னோட புள்ளை இறந்து போயிட்டான்னு யாரோ சொன்னதை வச்சுண்டு ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அது சத்தியம் கிடையாது. ஆனா அது யாரோ அப்படி சொல்லிட்டா. இப்போ அந்த அம்மா துக்கத்துல இருக்கா. இப்போ அந்த அம்மாவை என்னன்னு சொல்லி நம்ம சமாதானப்படுத்த முடியும்?
பக்தின்ற மார்க்கத்துல போனோம்னா என்ன சொல்லலாம்? ஆமா, இதெல்லாம் பகவானோட சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். நம்ம கையில எதுவுமே கிடையாது. அந்த குழந்தை உங்களுக்கு பொறந்ததே பகவத் பிரசாதமா பொறந்தது. அந்த பொறந்த குழந்தையோட நேரம் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் அந்த குழந்தைய திருப்பி எடுத்துட்டுட்டார். இது நம்ம கையில இல்ல. நம்மளுக்கு ஏன்னு புரியாம இருக்கலாம். ஆனா பகவான் சர்வேஸ்வரன், எல்லாம் தெரிஞ்சவர். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த லீலைய பண்ணியிருக்கார். நீங்க பக்தி பண்ணுங்கோ, பகவானுக்கு பூஜை பண்ணுங்கோ. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் பக்திய விடமாட்டேன்னு நீங்க பகவான பிடிச்சுக்கோங்கோ அப்படின்னு அவளுக்கு சொல்லி தரலாம். இல்லாட்டி கர்மா அப்படின்ற மார்க்கத்துல போனோம்னா, எல்லா ஜீவனும் தன்னோட கர்மாக்கு அனுசாரமா தான் இங்க வந்து பொறக்கறது. அந்த ஜீவன் சின்ன வயசு இவ்ளோ வருஷம் தான் இருக்கணும்னு அதுக்கு பிராரப்தம் இருந்ததுன்னா, அத யாராலயும் நிறுத்த முடியாது. அது பொறந்தது, உங்க கூட இவ்ளோ வருஷம் இருந்தது, அனுபவிச்சது. அது பாட்டுக்கு அந்த பிராரப்தம் முடிஞ்ச உடனே அந்த ஜீவன் கிளம்பி போயாச்சு. இப்போ உங்க மனசுல வர துக்கம் எதனாலன்னு பார்த்தா, நீங்க ஏதோ பண்ண கர்மா தான். நீங்க ஏதோ ஜென்மத்துல பண்ண ஏதோ ஒரு பாவம் தான் இப்போ இந்த துக்கமா உங்களுக்கு வந்திருக்கு. இந்த துக்கமா வந்திருக்கலைன்னா, வேற இன்னொரு துக்கமா வந்திருக்கும். ஏன்னா நம்ம எப்போதும் வாழ்க்கையில என்ன நெனச்சுக்கிறோம்? எனக்கு இந்த பர்ட்டிகுலர் டிசிஷன் நான் எடுத்துருக்கலைன்னா, இவாள நான் கல்யாணம் பண்ணியிருக்கலைன்னா, இல்ல என் குழந்தை இப்படி ஆகாம இருந்திருந்தா, இல்ல இந்த படிப்ப நான் படிச்சிருந்தேன்னா, என்னோட வாழ்க்கையே வேற மாரி இருக்கும்னு நம்ம ஒரு தப்பு கல்பனையில வாழ்ந்துன்னு இருக்கோம். ஆனா, கர்மா அப்படின்ற திருஷ்டிகோணத்திலேருந்து பார்க்கும்போது என்ன தெரியறதுன்னா, சுகமும், துக்கமும் நம்ம எவ்ளோ இந்த ஜென்மத்தில அனுபவிக்கணும் அப்படின்றது ஏற்கனவே முடிவாயாச்சு. இவ்ளோ சுகம், இவ்ளோ துக்கம் அனுபவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஜென்மத்தையே எடுத்திருக்கோம். அந்த பிராரப்தம் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த சரீரமே கிடைச்சிருக்கு. அதனால அவ்ளோ சுகமும், அவ்ளோ துக்கமும் நம்ம என்ன பண்ணாலும் அனுபவிப்போம். நம்ம வேற எப்படி வாழ்க்கைய வாழ்ந்திருந்தாலும், என்ன தலைகீழ நின்னிருந்தாலும், இப்போ நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் எவ்ளோ சுக துக்கம் அனுபவிச்சிருக்கோமோ, அது ஒரு கடுகளவு கூட மாறியிருக்காது. அந்த துக்கம் வர வழி வேறையா இருந்திருக்கலாம். அந்த சுகம் வர வழி வேறையா இருந்திருக்கலாம். ஆனா சுகம், துக்கம் அப்படின்ற லெவல்ல பார்க்கும்போது, சந்தோஷம், வலி இது 2ம் பார்க்கும்போது ஒண்ணா தான் இருந்திருக்கும். ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கலைன்னா ஃபேமிலியில வந்திருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளம் வந்திருக்கலைன்னா பண கஷ்டம் வந்திருக்கும். அது வர ரீதி வேறையா இருக்கலாமே தவிர, அந்த சுகமோ, துக்கமோ மாறாது. அதனால நீங்க எல்லாம் கர்மானால தான் நடக்கிறது. சுகஸ்ய துக்கஸ்ய ந கோபி தாத்தா பரோ ததாதீதி குபுத்திரேஷா அகம் கரோமீதி விருதாபிமானः ஸ்வகர்ம சூத்திர கிரதிதோ ஹி லோகः. நம்ம சுகத்துக்கும் துக்கத்துக்கும் வேற யாரும் காரணம் கிடையாது. வேற யாரோ என் சுக துக்கத்துக்கு காரணம்னு நினைச்சுக்கிறது குபுத்தி. அது ரொம்ப ஒரு அறிவாளி யோசிக்கிற விதம் கிடையாது. அகம் கரோமீதி விருத்தாபிமான, இல்ல என்னோட சுக துக்கங்களுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சுக்கிறது வெறும் அபிமானம் தான். அது வெறும் அகங்காரம் தான். ஸ்வகர்ம சூத்திர கிரதிதோஹி லோகா. அவ கர்மாக்கு தகுந்தபடி ஒரு பெரியவர் சொல்வார், கர்மா தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட் போஸ்ட்மேன். நம்ம எங்க கடலுக்கு அடியில போய் ஒளிஞ்சின்றாலும், குகைக்குள்ள போய் ஒளிஞ்சின்றாலும், எந்த துக்கம் நம்மளுக்கு எப்போ வருமோ, எந்த சுகம் நம்மளுக்கு எப்போ வரணுமோ கரெக்டா வந்து சேர்ந்துடும். அதனால இப்படி எல்லாம் சொல்லி, இதெல்லாம் நடந்திருக்கோ, எல்லாம் அவ கர்மாப்படி நடந்துருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கோ. நீங்க கர்ம யோகத்தை அனுசரிங்கோ. எல்லா கர்மாவையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணி அந்த பலத்துல இச்சைய வைக்காதீங்கோ அப்படின்னு அந்த அம்மாவுக்கு சொல்லி சமாதானப்படுத்தலாம். 3வது ராஜயோக மார்க்கம். ராஜயோகம் பதஞ்சலி மகர்ஷி என்ன சொல்றார்? யோகச்சித்த விருத்தி நிரோதா. உங்களுக்கு புள்ள போயிட்டான் அப்படின்ற சோகமே ஒரு சித்த விருத்தி தான். இவ்வளோ நாளா அந்த புள்ள நல்லா இருக்கான்னு நினைச்சுட்டு நீங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அந்த புள்ளை இறந்து போயிட்டான்ற அந்த தாட் வந்ததுனால தான் பிரச்சனையே வருது. இப்போ கூட நீங்க பாட்டுக்கு உங்க வேலைய பண்ணிட்டு இருந்து அந்த ஞாபகம் வராம இருந்தா உங்களுக்கு கஷ்டமே ஏற்படாது. எப்போ அந்த ஞாபகம் அந்த சித்தவிருத்தி ரூபத்துல கிளம்புறதோ அப்பதான் கஷ்டம் வருது. அதனால மனச நிகிரகம் பண்ணி அந்த மாதிரி துக்கம் வந்தாலும் அத ஒரு கண்ட்ரோல் பண்ற மாதிரி மனோ நிகிரகம் அத பழகிட்டோம்னா, அந்த எப்போ அந்த எண்ணங்கள் வருதோ அத மாத்தி வேற எதையாவது பகவன் நாமாவே எதையாவது ஜெபம் பண்ணி அப்படி அந்த மைண்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டோம்னா, உங்களால உங்களுக்கு அந்த கஷ்டம் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நீங்க அத எப்படியோ தாங்கிட்டுடலாம். இப்படியெல்லாம் வழிகள் இருக்கு. ஆனா, இதெல்லாம் நம்ம எவ்ளோ வருஷம் தான் பண்ணாலும், எவ்ளோ வருஷம் இந்த
பக்தியில ஈடுபட்டாலும், எவ்வளோ வருஷம் கர்மயோகம் பண்ணாலும், எவ்வளோ வருஷம் ராஜயோகம் பண்ணாலும், இதோட ரொம்ப டைரக்ட்டான ஒரு பாத் இருக்கு. என்னன்னா, அந்த புள்ளைய நேரா இந்த அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துனோம்னா, அந்த ஷோகம் எல்லாம் ஒரு க்ஷணத்துல போயிடும். ஏன்னா மத்த எல்லா மார்க்கங்கள்லயும் 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். அவ்ளோ வருஷமானாலும் அவாளுக்கு அந்த துக்கம் எவ்வளோ போயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிடையாது. சில பேருக்கு ஒரு 50% அந்த பெயின் அவாள விட்டு போயிருக்கலாம். சில பேருக்கு 80% போயிருக்கலாம். சில பேருக்கு 90% போயிருக்கலாம். அந்த மாரி ஒரு கிரேடேஷன் தான் மத்த மார்க்கங்கள்ல எல்லாத்துலயும். கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, படிப்படியா, படிப்படியா தான் ஏறி வரணும். ஆனா ஞானத்துல அந்த அனுபூதி ஏற்படும்போது, அவ புள்ளை செத்து போயிட்டான்றது அக்ஞானம். அந்த புள்ளை சந்தோஷமா, சௌக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுண்ட உடனே, அந்த அம்மாக்கு வர சந்தோஷம் இந்த துக்கத்தையே இல்லாம ஆக்கிடும். ஆனா இங்கேயும் ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த புள்ளைய அந்த அம்மா தன் கண்ணால பார்க்கணும். வேற யாரோ கூட நம்ம யாராவது வந்து சொல்லலாம், "இல்லம்மா அவ தப்பா சொல்லிட்டா. உங்க புள்ள நல்ல சௌக்கியமா தான் இருக்கான்னு" நம்ம சொன்னா, அப்ப கூட ஒரு ஹோப் தான் வரும். அப்ப கூட அப்படியா எனக்கு அந்த புள்ளைய பார்க்கணுமேன்ற பாவத்துல கொஞ்ச நேரம் அந்த துக்கம் தெரியாம இருக்கலாமே தவிர, அந்த அபரோக்ஷமா அனுபவிக்கும்போதுன்னு நம்ம சாஸ்திரத்துல சொல்றோம். ஆனா இங்க அந்த அம்மா தன் கண்ணால தன்னோட புள்ளைய பார்க்கும்போது தான் அந்த துக்கம் பூர்த்தியா நிவர்த்தியாகுது. ஆச்சாரியார் விவேக சூடாமணியில சொல்லுவார், "வஸ்துஸ்வரூபம் ஸ்ஃபுடபோதசக்ஷுஷா ஸ்வேனைவ வேத்யம் நது பண்டிதேன சந்திரஸ்வரூபம் நிஜசக்ஷுஷைவ ஞாத்தவ்யம் அந்யைரவகம்யதே கிம்." இந்த வஸ்து தத்துவத்தை நம்மளோட கண்ணால பார்க்கணும். அதுவும் எந்த மாரி கண்ணுனா, ஸ்புட போத சக்ஷுஷா. நல்ல ஸ்புடம் பண்ணி, நல்ல தெளிவான உணர்வு அப்படின்ற கண்ணால இந்த சத்தியத்த நம்ம ஹிருதயத்துல தெரிஞ்சுக்கணும். ஸ்வேனைவ வேத்யம். நம்பளே தான் தெரிஞ்சுக்கணும். நது பண்டிதேன. பண்டிதாள் தெரிஞ்சுட்டானா அவளுக்கு நல்லது. நம்மளுக்கு அது பிரயோஜனப்படாது. இது எப்படின்னா, சந்திரன் ரொம்ப அழகா ஒரு நாள் பிரகாசிச்சுட்டு இருக்கும்போது, யாரோ வந்து சந்திரன் ரொம்ப அழகா பிரகாசிச்சுட்டு இருக்காருன்னு சொன்னா, நம்மளுக்கு அந்த அழக ரசிக்க முடியாது. எப்ப நம்ம அந்த அழக ரசிக்கலாம்னா, அத பத்தி அவ காவியம் காவியமா எழுதலாம். சந்திரன் இப்படி இருந்தாரு, அப்படி இருந்தார். சந்திரன பார்த்த உடனே இப்படி தோணிது. அந்த தென்றல் காத்து வந்து வீசும்போது இப்படி தோணிதுன்னு கதை கதையா, கவிதை கவிதையா எழுதலாம். ஆனா நம்ம கண்ணால அத போய் பார்க்கறத நம்மளுக்கு வர சந்தோஷத்த இந்த எந்த கவிதையாலயும் கொடுக்க முடியாது. இல்லாட்டி ஒரு மைசூர் பாக்க ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அத பத்தி புஸ்தகம் புஸ்தகமா எழுதலாம். ஆனா அந்த மைசூர் பாக் நம்ம வாயில வச்சா என்ன அனுபவம் ஆறுதோ, அந்த திதிப்பு இந்த புஸ்தகத்துல நம்மளால தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஞானமும் அதே மாரி தான். ஏன்னா மார்க்கம்னு சொல்லும்போது நெறைய பேர் நெனச்சுப்பா, ஓ! அப்போ உபனிஷத் படிக்கிறது வந்து பக்தி சாதனையோட மேலா? உபனிஷத் படிக்கிறவா எல்லாம் பெரியவா, சிரேஷ்டாள். பக்தி சாதனை பண்றவா எல்லாம் தாழ்ந்தவான்னு சொல்றேளா? அது கிடையவே கிடையாது. பக்தி சாதனையோ பிரம்மசூத்திரம் படிக்கிறதோ சாதனான்ற ஆங்கிள்ல ஒண்ணுதான். எது அந்த ஹையஸ்ட் ஸ்டேட்ல இருக்குன்னா, அந்த அபரோக்ஷ அனுபூதி. அந்த அபரோக்ஷ அனுபூதிக்கு தான் அவ்ளோ வேல்யூ இருக்கு. ஏன்னா இல்லாட்டி நம்ம என்ன நெனச்சுப்போம், ஒருத்தர் குரு சேவை பண்ணிட்டு இருக்கார், அது கர்ம யோகம். இன்னொருத்தர் உபனிஷத் படிச்சுட்டு இருக்கார், அது ஞான யோகம். அதனால ஞானம் இதோட பெருசுன்னு. நம்மளுக்கு என்ன தெரியும், அந்த குரு சேவை பண்ணிட்டு இருக்கிறவர் தோட்டகாச்சாரியார் மாரி குரு பிரசாதத்தினால இந்த சத்தியத்தை அடைஞ்சிருக்கலாம். உபனிஷத் படிச்சுட்டு இருக்கிறவர் சும்மா சம்ஸ்கிருதத்தையும் வியாக்கரணத்தையும் தெரிஞ்சுண்டு அந்த சத்தியத்தை ஹிருதயத்துல உணராம போயிருக்கலாம். அதனால மார்க்கம் அப்படின்ற ஆங்கிள்லேருந்து இதை சொல்லலை. அந்த அபரோக்ஷ அனுபூதி ஞானத்தை ஹிருதயத்துல உணரறதுக்கு முன்னாடி வேற எந்த சாதனையுமே நிக்காது. சாதனையும் தாண்டி அந்த சத்தியத்துக்கிட்ட நம்ம போகும்போது தான் நம்மளுக்கு இந்த சம்சார துக்கத்திலேருந்து விடுதலை. அதுதான் இங்க பகவான் வித்தி அப்படின்ற பதத்தை உபயோகப்படுத்துறார். அதை தெரிஞ்சுக்கோப்பா நீ. பண்ணறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த அழிவற்ற வஸ்து, அதை யாராலையும் அழிக்க முடியாது. என்னைக்குமே அதோட நாசம் அப்படின்றது ஏற்படவே முடியாது. அந்த சத்தியம்தான் நீ. இத ஹிருதயத்துல உணரு. இது வெறும் புஸ்தகத்தை பார்த்து நான் சொல்றேன்றதுக்காக தெரிஞ்சுக்காத. இதை என்னைக்கு நீ ஹிருதயத்துல உணர்றியோ அன்னைக்கு வாழ்க்கையில நிம்மதியை அடைஞ்சிடுவேன். தொடர்ந்து பார்க்கலாம். சிவ சிவ.